2029 இது அமல்படுத்த போறாங்க. 2029 ஏப்ரல் மாசம்னு வச்சுப்போம். தேர்தல் அப்பதான் தொடங்கும். அல்லது மேன்னு வச்சுப்போம். அப்பதான் அந்த எல்லாம் முடிஞ்சு பதவி ஏற்கிற நாள் வரும் மேல. 2029 மேல நாடு முழுக்க மக்களவைக்கும், சட்டமன்றங்களுக்கும், யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் எல்லாத்துலயும் சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்கிற போது, மக்களவைக்கு நடந்து முடிஞ்சிருமா. எந்த சிக்கலும் இருக்காது, இருக்கக்கூடாதுங்கிறது அதுல ஒளிஞ்சிருக்கு. அதே காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்த இயலாத சூழல் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் நினைத்தால்னு இருக்கு. தயவு செய்து எடுத்து படிங்க. இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம. அப்ப அவங்க ஜனாதிபதிக்கு அத சொல்லுவாங்க. ஜனாதிபதி வில் டிசைட் லேட்டர்ங்கிறாங்க. எப்ப நடத்தணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. 6 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு அப்படின்னு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த சேட்டை ஏன் இத சேட்டைன்னு சொல்றேன்னா, 2018ன்னு நெனைக்கிறேன். காஷ்மீர்ல சட்டமன்றத்த கலைக்கிறாங்க. அந்த மெஜாரிட்டி இல்லாம அவங்களே கவிழ்ந்துறாங்கன்னு கூட வச்சுப்போம். 19ல நாடாளுமன்ற தேர்தல் வருது. அவங்க நெனைச்சிருந்தாங்கன்னா, காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு அப்ப தேர்தல நடத்தியிருக்க முடியும். அங்கே தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லைன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தல நடத்தல பிஜேபி. இவங்களுடைய யோக்கியமற்ற அரசியல கண்ணால பார்த்துட்டு தான் நம்மை போன்ற இந்த வாதத்த வைக்கிறோம். எம்பி தேர்தலுக்கு ஒரு பூத்துல ஒரு மெஷின கொண்டு போய் வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்காம். பக்கத்துல இன்னொரு மெஷின எம்எல்ஏக்கு வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லையாம். எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை தெரியுமா அது? இந்த சில்மிஷத்த பார்த்ததுனால தான் இந்த சேஷ்டையை பிஜேபி பல மாநிலங்கள்ல செய்யும். தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக, பிறரை பழிவாங்குவதற்காக. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு தமிழ்நாட்ட எடுத்துக்குவோம். 29ல மே மாசம் தேர்தல் நடக்க போகுது. ஒரே நாடு, ஒரே தேர்தல். தமிழ்நாட்டுக்கும் நடக்கும், நடத்தணும். ஆனா என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம். அதுக்கு அதிகாரத்த குடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டுல மக்களவை தேர்தல நடத்துறதுக்கு நல்லா சூழல் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் சரியா இல்லன்னு அவங்க 2 பேரா எழுதுவாங்க. அத ஏத்துக்கிறது இவங்க தானே. அதனால சட்டமன்றத்துக்கு இப்போது நடத்தலைன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சுட்டு, எம்பி தேர்தல் மட்டும் நடக்கும். ஆட்சி அமைச்சிடுறாங்க. மோடியோ, ராகுலோ, யாரோ கம்யூனிஸ்டோ ஒருத்தவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. அந்த ஆட்சி அமைக்கிற போது மக்களவை கூடுகிற முதல் நாள் தான் பதவி தொடங்குது. அப்புறம் தேர்தல் ஆணையம் அடிச்ச கடிதத்தின்படி ஜனாதிபதி படிச்சு பார்க்கிறார். ரைட்டு டிசம்பர் வந்துருச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு. தேர்தல் நடத்துவோமா? அப்படின்னா அவர் காத்திருப்பார். ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்றது வரைக்கும் காத்துட்டு இருப்பார். சரி நடத்துங்கன்னு டிசம்பர் பெரிய மனசு பண்ணி டிசம்பர் ஒத்துக்கிறாங்க. டிசம்பர் 2029. அப்படி தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டுக்கு 2வது முறையாக சட்டமன்றத்துக்கு நடக்குது. மக்களவை முடிஞ்சிடுச்சு மேல. டிசம்பர்ல சட்டமன்றத்துக்கு நடக்குது. அப்ப செலவு 1 செலவா? 2 செலவா? 2 செலவு. அப்ப செலவுங்கிற கான்செப்ட் இங்க அடிபட்டு போகுது. அதனுடைய ஆயுள் காலம் 4 1/2 வருஷம் தாங்கிறாங்க. ஏன்னா மக்களவை அந்த 5வது ஆண்டு முடியுது இல்லையா? அதோட நீயும் முடிச்சுக்கணுங்கிறாங்க. இது என்ன சார் ஜனநாயகம்?